திரு சமஸ் இணைஞ்சிருக்கார். சமஸ், இங்கே 2 விஷயம் பார்க்கப்படுது. இந்த பரப்புரைகளில் வாக்குறுதிகள் விமர்சனங்கள் இருந்தா அப்படிங்கிறத தாண்டி அதுலேயும் போகிறேன், அதில் உங்கள் பார்வை வைங்க. ஒரு பக்கம் 400 அப்படின்னு சொல்கிறதும், இன்னொரு பக்கம் 220 250 சொல்லக்கூடியதும் பார்க்குறோம். இது ஒரு மைண்ட் கேமாக இருக்கா, இல்லை ஃபேக்சுவலாக என்ன இருக்குது, எப்படி அதை பார்க்க வேண்டியிருக்கு? நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ நிறுவனங்கள் கருத்து கணிப்புகள் இதெல்லாமே திரு குபேந்திரன் மாதிரி பத்திரிகையாளர் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ப தகுந்தது இல்லை அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது? இல்லை, கருத்து கணிப்புகள் எல்லாத்தையுமே அப்படி சொல்லிட முடியாது. அதே சமயம் இதுவரைக்கும் முன்ன எப்பயும் நம்ம பார்க்காத அளவுக்கு ஃபேக் நியூஸ், அப்புறம் இந்தமாரி கருத்து கணிப்புங்கிற பேரில் ஏராளமான பொய் செய்திகள், அது சம்மந்தமான படங்கள் பயிரப்படுறத நம்ம குறிப்பாக கடந்த ஒரு வார காலத்தில் ஏராளமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அது எல்லாமே போலியான விஷயங்கள், அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியதையும் பார்க்குறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக இந்த 400, அதாவது எந்த ஆட்சியும் ஆட்சியாளரும் அல்லது எந்த அரசியல் தலைவரும் தான் இவ்வளோ பெரிய ஒரு இலக்கை எடுக்கிறதுக்காக ஒரு நம்பரை சொல்கிறதுங்கிறது அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த முறை பிரதமர் 400 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் சொல்லும்போது அந்த 400 ஏன் கவுண்டர் ஆர்கியூமெண்ட் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், அது ஒட்டுமொத்தமாக என்னென்னா நேஷனல் மீடியா எல்லார்ட்டையும் ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா உருவாக்குது. அதாவது வெறுமனே ஒரு அரசியல் தலைவருடைய பிரச்சாரமாகவோ அது அவருடைய இலக்கு முழக்கமாகவோ மட்டும் அது வெளியிடப்படலை. அது எப்படின்னா, இப்படிதான் உண்மை இருக்குங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஆமா 2014-19 விடவும் மிகவும் மோசமான நிலையில எதிர்க்கட்சிகள் இருக்கிற மாதிரியும் கன்சால்டேட்டா ஈஸியா அவங்க வந்துருவாங்கிற மாதிரி இப்படி அது ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா, ஒரு கும்பல் பைத்தியக்கார நிலை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக சொல்லும் போது அது சார்ந்து நம்ம விமர்சனம் வைக்க வேண்டியிருக்கு. உண்மையா இப்ப எப்படி நிலவரம் இருக்கு, உள்ளபடி அந்த நம்பர்ஸ் அந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னு. இப்ப நான் நாடு முழுக்க நாட்டினுடைய பல்வேறு முனைகளுக்கும் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 மாதம் விட்டு நான் பிரயாணம் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கங்கே உள்ள சூழல்கள், அப்புறம் ஏற்கனவே தேர்தல் ஆய்வாளர்கள் கடந்த காலத்தை எடுத்து பார்ப்பாங்க. அந்த புள்ளி விவரங்கள்லாம் எப்படி இருக்கு, கள நிலவரம், அப்புறம் கள நிலவரம் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, உள்ளபடியா 2014-19 விட இந்த தேர்தல் களம் கடுமையான போட்டி களமா மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் முதன்மையான உண்மை. இரண்டாவது விஷயம், இந்த போட்டி களத்துல இன்னைக்கு ஒரு எட்ஜ், ஒரு தனிப்பட்ட கட்சி அப்படிங்கிற இடத்துல, தனிப்பட்ட தலைமை அப்படிங்கிற இடத்துல பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் இருக்கு. அதே சமயம் அந்த எண்ணிக்கை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா அவங்க வருவாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இன்னைக்கு அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கிறது தெரியுது சூழல்ல. அட் த சேம் டைம் அது ஒரு தனி மெஜாரிட்டியை நோக்கின போகக்கூடிய அளவுக்கான ஸ்ட்ராங்கான நம்பர்ஸா தெரியல. உதாரணமா மக்களவையில் உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு, நாடாளுமன்றத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்கு 272 எண்ணிக்கை வேணும். இன்னைக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 31 நம்பர் அவ்வளவுதான் கூடுதலா இருக்கு. பாஜக 303. அப்ப முதல் விஷயம், இந்த 400 370ங்கிற கிளைம்லாம் விட்டுட்டு இந்த 303க்கு பாசிபிலிட்டி இருக்குதா, இது அப்படியே ரீடைன் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அந்த கேள்வி வைக்கிறீங்க. அதுவே கேள்விங்கிறீங்க. இல்ல, அப்படிதானே ஒரு क्वेश्चन. இப்ப நீங்க 400 சொல்லும்போது முதல்ல 300 ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களை நீங்க தக்க வைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு லாஜிக், அதுல இருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த 31 நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளா 303 அப்படிங்கிற அளவுக்கு பாஜக போகணும் அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 17 மாநிலங்கள்ல 0 வாங்க வேண்டியிருக்கு. அப்பதான் இந்த நம்பருக்கு போக வேண்டியிருக்கு. ஏன்னா பாஜக 37% வாங்குறதுங்கிறது அதோடைய நிலையான வளர்ச்சி நம்பர் இல்லை. ஏன்னா அதுக்கு 1991 20% கட்சி தான். கடைசியா பாஜக 98 ஆட்சி அமைத்த போது கூட 25% தான் வாஜ்பாய் காலகட்டத்தில் அது வாங்கினது. அப்ப அவங்க என்ற எண்ணிக்கை 182 சீட். சோ இதுதான். அப்ப இன்னைக்கு மோடின்ற ஒரு தலைவருக்கு பாப்புலாரிட்டி, மோடிங்கிற தலைவருக்கு கிட்டத்தட்ட பாஜகவின் ஓட்டு வங்கி என்னவோ அதற்கு இணையான ஓட்டு வங்கி இருக்குன்னே நான் எழுதியிருக்கேன். அவர் 37% வாங்குறாங்கன்னு சொன்னா அவருக்கு சரிபாதின்னு வச்சுக்கலாம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, பாஜக ஒண்ணுமே இல்ல, மோடி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நான் சொல்லல. ஆனால் மிகைப்படுத்தப்பட்டதா நம்பர் சொல்லாதீங்கன்றீங்க. அது என்ன லாஜிக் சொல்றேன் அப்படின்னா, நீங்க 17 மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கு இல்லையா, அங்க 17க்கு நீங்க சராசரியா 2 போட்டா கூட 34 வந்துரும். எல்லாத்துலயும் 2 இருக்குன்னு நான் சொல்ல வரல. எல்லா இடங்கள்லயும் நிலைமை மாறி இருக்கு. அதாவது சின்ன எங்க அப்படி மாறி இருக்குன்னு சொல்றீங்க? இப்ப உதாரணமா வச்சுங்க, ஹரியானா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. ஹரியானா என்பது கிட்டத்தட்ட 10க்கு 10 பாஜக கடந்த தேர்தலில் வென்ற இடம். சரியா, கிட்டத்தட்ட 58% வாக்குகள் அங்க அவங்க வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படிங்கறத நம்ம பாக்கி விஷயங்கள் எல்லாம் போவாங்க. பாஜக எடுத்திருக்க நடவடிக்கையை மட்டும் பார்ப்போம். முதலமைச்சரை இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி அங்க மாத்திருக்காங்க. அங்க அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் 6 பேருக்கு புது ஆட்கள். அங்க டான் கோட்ஸ் வேற கட்சியிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஆட்கள், அப்புறம் ஏற்கனவே எம்பியா இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இதெல்லாம் என்னத்தை காட்டுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய
மோசமான நிலையை தான் காட்டுது. இது ஒரு உதாரணம் நான் சொல்றது. இப்ப நீங்க வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 2 தேர்தலையும் உத்தரப்பிரதேசத்தினுடைய அது வந்து ஒட்டுமொத்த இந்தி பிரதேசத்திலையும் அப்படியே பிரதிபலிச்சது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாராமீட்டர் மாதிரி மத்திய பிரதேசத்துக்கோ அல்லது எல்லா இடத்துலயும் அப்படி இருந்துச்சு. ஆனால் இந்த முறை என்ன மிக முக்கியமான விஷயம்னா, யூபில 62 காட்டிலும் அவர்கள் மேல போவாங்க ராம் மந்திரோட விளைவா. ஆனால் அதுவே எல்லா மாநிலங்களுடைய நிலையாவும் இல்லை, இந்தி பிரதேசத்துல உட்பட. உதாரணமாக உத்தரப்பிரதேச ஒட்டி இருக்கக்கூடிய பீகார் எடுத்துக்கோ, ஜார்க்கண்ட் எடுத்துக்கோ. இந்த 2 மாநிலங்கள் 54 தொகுதிகள் இருக்கு. ஜார்க்கண்ட் எடுத்துக்கிட்டா 14க்கு 12 ஜெயிச்சாங்க. பீகார்லயும் கிட்டத்தட்ட கூட்டணியோட சேர்த்து அப்படிதான் 90% மேல ஜெயிச்சாங்க. ஆனால் இன்றைக்குள்ள நிலைமை என்னன்னா, பீகார்ல வந்து தேஜஸ்வி யாதவ் பெரிய அளவுல எமர்ஜ் ஆயிட்டு இருக்கிறாரு. அதே போல சோரனுக்கு எதிரான நடவடிக்கைங்கிறது, அங்க பழங்குடிகளுக்கு எதிரான நடவடிக்கைங்கிறது எண்ணிக்கை குறையலாங்கிறீங்க. உங்களுக்கு பிஜேபி குறையலாம் இல்ல, குறைவதுங்கிறது தவிர்க்க முடியாது. நான் சொல்றது வந்து பெருசா மோசமா போயிடுவாங்க இல்ல, அங்க 3 இங்க 2ன்னு போனாலே முடிஞ்சிரும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த மாஸ் ஹிஸ்டீரியா தேவையில்ல. இதுல நீங்க சொல்லக்கூடியதை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப கர்நாடகால காங்கிரஸ் ஒண்ணுதான் வின் பண்ணாங்க, கட்டாயம் இங்க கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். மகாராஷ்டிராலையும் கூடலாம். ஆனா அதே நேரத்துல ஒடிஷால இப்ப வந்து ஒரு கூட்டணிக்குள்ள வர்றாங்க, பிஜேபியோட இருக்கிறாங்க. அங்க பிஜேபியோட எண்ணிக்கை கூட்டணி இல்ல, ஒரு உடன்பாடா இல்ல, கூட்டணி வரல. ஆனா இப்ப வந்து அங்க பிஜேபியோடைய எண்ணிக்கை கூடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை அங்க இருக்கு. ஆந்திரால கூட்டணிக்கு வர்றாங்க, ஏற்கனவே கூட்டணி இல்லாம இருந்தாங்க. இந்த 2 விஷயத்தையும் இததான் நான் சொல்றேன். இதுதான் வந்து மீடியா வந்து நேஷனல் மீடியா வந்து நரேஷனை வந்து மாத்தி சொல்றது அப்படிங்கிறது. ஒடிசாவை எடுத்துக்கோங்க, கிளாசிக் எக்ஸாம்பிள். நீங்க சொன்னது ஒடிசால வந்து நிலவரம் என்ன அப்படின்னா, மொத்தமா இருக்கக்கூடிய 21 தொகுதிகளில் இந்த முறை வந்து கடந்த முறை 8 சீட் வந்து பிஜேபி ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி 10 அல்லது 12 இடங்களை ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருடைய கணிப்பும் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பிஜேபி என்னத்துக்காக அங்க வந்து தொகுதி உடன்பாடுக்கு போனாங்கன்னா, கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஃபார்முலா மாதிரி போனாங்க. அதாவது 3 2 பங்கு எங்களுக்கு கொடுத்துருங்க, பதிலுக்கு சட்டமன்றத்துல நீங்க அதிகமா 3ல் 1 பங்கு சீட்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம் போனாங்க. அதுக்கு போக வேண்டிய நீங்க தான் ஆப்போசிஷன், பிரைமரி ஆப்போசிஷன். சோ அங்க வலுவா இருந்தா அந்த மாதிரி போயிருக்க மாட்டாங்க. அங்க வலுவா இருக்கிறது மட்டும் இல்ல, நாடு முழுக்க வலுவா இருந்தா நீங்க 2-3 சீட்டுக்காக ஒரு ஸ்டேட்டை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்க. அங்க உள்ளார இருந்த எதிர்ப்பின் விளைவாக தான் பிஜேபிக்குள்ளாரையும் எதிர்ப்பு, பிஜேடிக்குள்ளாரையும் உள்ள எதிர்ப்புனால பிஜேபி வந்து ஒரு இடத்தை கூட விடுறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க தேர்தல் நடவடிக்கையை சொல்லுவாங்க. நீங்க அடிப்படையில் இப்ப தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இது வரைக்கும் எண்ணிக்கை பெருசா வரவே இல்லை, எப்போதுமே இந்த தேர்தல்களில் வந்து. ஆனா இந்த முறை 8 முறை வராரு, 1, 2 அல்லது அவங்க 5 அவங்க சொல்லக்கூடிய எண்ணிக்கை எதுவா இருந்தாலும் அதுக்கான ஒரு முயற்சி இருக்குல்ல, அது போல அதை பார்க்க வேண்டியிருக்குமா? இல்ல வலு இழந்ததுனாலதான் அது வர்றாங்கன்னு இந்தியாவில வந்து இன்னைக்கு வந்து மிக துல்லியமா செயல்படக்கூடிய தேர்தல் எந்திரம்னா பிஜேபி தான். அது வந்து கவர்மெண்டா மட்டும் இல்லாம எப்போதுமே எலக்டோரல் மிஷினா இருக்கிறது தான் நம்மளோட பிரச்சனை. அது அப்புறம் பேசிக்கணும். அவங்களோட எஃபிஷியன்சி வந்து குறைத்த மதிப்பு. இந்த 400ங்கிறது ஒரு மைண்ட் கேம் தான் அப்படிங்கிறீங்களா? இது மைண்ட் கேம் தான், ஒரு மாசிவ் அட்டாக். இது வந்து என்னன்னா ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. இது எதிர்க்கட்சி. அதுல இருந்து நான் தமிழ்நாட்டுக்கு வரேன். இப்ப தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் 200 தாண்டாது அப்படின்றாங்க. அப்ப அது ஒரு மைண்ட் கேமா இருக்கா? இல்ல, இது ஏன்னா நீங்க பிஜேபி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு சொன்னா ஒரு சில சதவீதம் வந்து அவங்களுக்கு ஃபேவரா போகும். இது ஒரு கவுண்டர் நரேஷன் சொல்லலாம். இது இங்க 200 கூட வராது அப்படிங்கற ஒரு கவுண்டர் நரேஷன். அப்படி தான் போக முடியும். இவங்க 400. இவங்க தமிழ்நாட்டோட களம் எப்படி இருக்கு? நீங்க நாடு முழுக்க களத்தெல்லாம் பாத்துறீங்க. தமிழ்நாட்டுல என்ன களம்ங்கிறது அவங்க வந்து அக்செப்டன்ஸ் எங்களுக்கு வந்துச்சுன்றாங்க. இவர் குபேந்திரன் உள்ளிட்டவர்களா இல்ல இப்பவும் எதிர்ப்பு தான் இங்க அதிகமா இருக்கு, பிஜேபி எதிர்ப்பு தான் இங்க களம் அப்படிங்கிறாரு. இதுல எல்லா கலவையுமே நடந்திருக்கு. உதாரணமா வந்து திமுக அரசுக்கு ஒரு அதிருப்தி உருவாயிருக்கா அப்படின்னா உருவாயிருக்கு. ஆனால் எவ்வளவுனா சன்னமா உருவாயிருக்கு. அது வந்து பெரிய தலப்பரட்டி மாத்திர அளவுக்கு இல்ல, நிச்சயமா ஒரு அதிருப்தி இருக்கு. ஆனால் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, மாநில தேர்தல்களை எப்படி அணுகணும், மத்திய தேர்தல்களை எப்படி அணுகணுங்கிறது தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வந்து மிக தெளிவா இருக்காங்க. சரி, அப்படி ஒரு அதிருப்தி இருக்கான இருக்க செய்யும். ஏன்னா 3 ஆண்டுகளா ஆட்சியில இல்லாம நீங்க இருக்கும்போது இருக்கக்கூடியதும் 3 ஆண்டு ஆட்சிக்கு அப்புறமும் ஒரு அரசு அப்படி இருக்கும்னு சொல்ல முடியும். நீங்க மார்ஜின் இருக்காது, குறையலாம். ஆனா வெற்றி இது அதுக்காக ஒட்டுமொத்தமா அது ஒரு தீர்ப்பை மாத்திர அளவுக்கு வராது அப்படிங்க இல்ல. தீர்ப்புல கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கலாம். ஆனா அதுல ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. நீங்க உங்க வச்சிருக்க தலைப்போட சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால அதை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க வாக்குறுதிகளா அல்லது விமர்சனங்களா, இது ரெண்டும் வந்து ஊடாடுது. இது ரெண்டும் ஊடாடுனதோட விளைவு என்னன்னா, விமர்சனங்கள் தமிழ்நாட்டில் மேலோங்கி இருக்கு. நீங்க வாக்குறுதிகளை விடவும் இப்ப ஏன்னா நம்ம சட்டமன்ற தேர்தலை பார்க்கும்போது திமுக அதிமுக 2 பேருடைய வாக்குறுதிகளையும் மக்கள் ரொம்ப கவனிப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஏன்னா இந்த மாநிலம் மட்டும்தான் இந்தியாலேயே இவர் பிரதமராக ஆக கூடாதுன்னு சொல்லி ஓட்டு போடுற மாநிலமே தவிர
இவங்க வரணும்னு அப்ப இவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டுல முடியும்? பெரும்பாலும் இன்னார் வரக்கூடாதுங்கிற ஆன்டி ஓட் பேங்க் தான் இருந்திருக்கு பல தேர்தல்கள். ஆமா. ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு வாக்கு அப்படிங்கிற ஆமா, மாதிரி ஏன்னா தான் பல முறை பாசிபிலிட்டி வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட கிடையாது. டிஎம்கேக்கு ஓட்டு போட்டா டிஎம்கே பிரைம் மினிஸ்டர் கொண்டு வர போது இருந்தாலும் இல்லாட்டினாலும் யுவர் கொஸ்டின் இஸ் கரெக்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்து வாக்காளர்கள் போடக்கூடிய அளவுக்கு கரெக்டான மாநிலம் இது. அப்ப இந்த முறை நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா ஒரு எதிர்ப்பு இருக்குதா அப்படின்னா திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கு, கணிசமான அளவுக்கு இருக்கு. அதே சமயம் அது எப்படி மாறிச்சுங்கிறதையும் நான் பிரச்சாரம் இந்த இடங்கள்ல பார்த்தேன். அது வந்து இப்ப நீங்க அதிமுக பத்தி பேசிட்டு இருந்தீங்க, அவங்க பாஜகவுக்கு எதிராக வந்து மேல எப்படி பேசுறாங்க என்ன ஏதுன்னு. தலைவர்கள் வந்து என்ன பேசுறாங்க என்ன செயல்படுறாங்கிறது செகண்ட், இது ஒரு பக்கம். இது விமர்சனமா நீங்க பேசுறது சரி. நான் களத்துல பார்த்த ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பாஜகவினுடைய விமர்சனங்கள் அதிமுக தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கி இருக்கு. அது வந்து இந்த தேர்தல் களத்துல நான் பார்த்தது வந்து நீங்க வந்து எங்களை வந்து 2வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு தள்ளிட முடியுமாங்கிறத பல இடங்கள்ல ரொம்ப துடிப்பா அதிமுகவினர்கிட்ட பார்க்க முடிஞ்சு. சோ வந்து நான் இந்த வாட்டி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அதிமுக வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கும், அதிமுக வந்து ஒரு மீட்சிக்கு வரும், அது வந்து மேலே ஏறி வரும். ஒருபோதும் வந்து அது 3வது இடத்துக்கு போயிடும் சரிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்றதுக்கு இடம் இருக்குது. அட் தி சேம் டைம் திமுக கூட்டணிங்கிறது அது வந்து ஒரு சாலிடான வெறுமனே நம்பர்ஸ் கேம்ல மட்டும் இருக்கிறது இல்ல. இப்போ உதாரணத்துக்கு கெமிஸ்ட்ரி ரெண்டும் இருக்கிற ஒரு கூட்டணி அது இப்போ வரைக்கும் இருக்குல்ல, அது அதோட சாலிடான இடத்துல நிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப பைபோலார் பாலிடிக்ஸை மாத்திட்டோம்னு சொல்றாங்க, அது அப்படி இருக்கா தமிழ்நாட்டுல? அது வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பார்த்தா அது இல்ல அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எப்போதுமே ஒரு 20 ல இருந்து 30% ஆட்கள் ஓட்டு போட மாட்டாங்க அல்லது இந்த கட்சிகள் மேல அவங்களுக்கு அதிருப்தி இருக்கும். அதுல 20 பேர் போட்டு போடலன்னா ஒரு 10% வந்து மாத்தி போடுவாங்க. அது வந்து இப்ப நம்ம ஒரு கால் நூற்றாண்டு வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து மதிமுக மேல பெட் பண்ணிருக்காங்க, அடுத்ததா வந்து நாம் தமிழர் மேல பெட் பண்ணதை பார்த்தோம். இந்த மாதிரி அதிகபட்சமா தேமுதிக தான் அந்த 10% மாற்று அரசியல் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த எலெக்ஷன்ல அந்த இடத்துல வந்து அந்த தேர்ட் கேமுக்கான இடத்துல வந்து நிச்சயமா பாஜக முன்னணியில இருக்கு. ஆனா அது வந்து இன்னும் இவங்க மெயின் ஸ்ட்ரீமை வந்து சாக்கிற அளவுக்கான இந்த மெயின் ஸ்ட்ரீம் திரு ஆச்சாரி